வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. ஒரு பக்கம் 36 மணி நேரம் தான் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. இதுக்குள்ள விஜய் அவர்கள் 2 எம்எல்ஏ சீட்டு, அந்த 2 ஆதரவை வாங்கி கொண்டு வந்து 118 அப்படின்ற அந்த மேஜிக் நம்பரோட ஆளுநரை போய் சந்திக்கணும். அப்படியே 118 வாங்கிட்டு வந்து, அதாவது விசிகா வந்து சில இதை முன் வச்சிருக்காங்க. என்னன்னா, நாங்கள் தான் டெப்டி சிஎம், எங்களுக்கு அமைச்சரவையில் கொடுக்கணும். அதாவது இவங்க வச்சாங்க இல்லையா, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தையும் பங்கு அப்படின்னு சொல்லி, இப்போ அந்த பாலை அவங்ககிட்டயே வந்து போடுறாங்க கோலா. ஆட்சியிலையும் பங்கு வேணும், அதிகாரத்திலையும் பங்கு வேணும். இந்தாங்க 2 வச்சுட்டு அவர் கேட்கறது நியாயமா? இப்போ இந்த 2 இல்லைன்னா அவர் வந்து ஆட்சியை அமைக்க முடியாது. ஆக இந்த 2 அப்படின்றது ஏன் திருமாவளவன் அவர்கள் இவ்வளோ லாஸ்ட் வரை கூட்டிட்டு வந்து லாஸ்டா அவருடைய ஒப்பீனியன் சொல்றாரு, ஆதரவு தரம் இல்லை அப்படின்னு சொல்றாருன்றத இப்போதான் நமக்கு எல்லாரும் புரியுது. இப்போ முந்தி அடிச்சுட்டு ஓடினாங்க இல்லையா காங்கிரஸ், நாங்க தான் முதல்ல துண்டு போட்டு வைக்கிறோம் அப்படின்னு போனாங்கல்ல. இப்போ அவங்களுக்கு கிடைக்காத, இப்போ இவங்க சொன்னாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. அப்போ காங்கிரஸ் என்ன நினைச்சிருக்கோம், நம்ம 5 வச்சிருக்கோம் எம்எல்ஏ, அப்போ நம்மளுக்கு தருவாரு அப்படின்னு நினைச்சு ஆசையாக போயிருப்பாங்க. இப்போ முன்னாடியே இவங்க துண்டை போட்டு வச்சிருந்தாலும், ரேஸ்ல ஃபர்ஸ்ட் ஓடி போய் நின்னாலும், இந்த 2 இல்லை என்றால் இவரால் ஆட்சி அமைக்க முடியாது விஜய் அவர்களால். ஆக இந்த 2 சீட்டு விசிகாவுடைய திருமாவளவன் அவர்களுடைய ஆதரவு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க நேற்று ஒரு உருட்டுனாங்க, 120 எங்க அண்ணனுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரி, ஓகே 120 இருக்கு, இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது தான் அடுத்தடுத்து புகார்கள் வந்துட்டு இருக்கு. அதுல ஒன்று IUML நாங்க ஆதரவு கொடுக்கல, அது அவங்களா ஃபேக்கா ஒரு நரேஷன் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்ததுதான் வந்து அமமுக. இப்ப அமமுக வச்ச இந்த செக்கு தான் இவங்க 118 எம்எல்ஏக்கள் ஆதரவோட அந்த தனி பெரும்பான்மையோட வந்தாலும் அமமுக வச்ச அந்த செக்கு தான் விஜய் அவர்களை பதவி ஏற்றுக்க விட போறதில்ல. விஜய் அவர்கள் சிஎம் ஆவதுல சிக்கல் இருக்கு. ஒரே வழி, விஜய் அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டியது இருக்கும் அப்படின்ற தகவல் வந்து வெளியேறு. ஸோ இப்போ விஜய் அவர்கள் முன்னாடி பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. 36 மணி நேரத்துக்குள்ள இப்ப 118 அந்த மேஜிக் நம்பரே விஜய் அவர்கள் ரீச் பண்ணிட்டாரு. திரும்ப அவர்கள் சப்போர்ட் பண்ணி ரீச் பண்ணாலும் அவர் பதவி ஏற்றுக்க முடியாததுக்கு காரணம் இந்த அமமுக தரப்பிலிருந்து வந்த அந்த கம்ப்ளைண்ட் தான். ஸோ இது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியா இருக்கும். அதை எப்படி அவரு ஃபேஸ் பண்ண போறாரு? இப்போ இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, அது காங்கிரஸாக இருக்கட்டும், இல்ல சிபிஐயா இருக்கட்டும், சிபிஐஎம்மா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், விஜய் அவர்கள் கிட்ட ஃபர்ஸ்ட் வச்ச ஒரே கண்டிஷன், ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன், நீங்க என்டிஏ கூட்டணி கூட எந்த தொடர்புலையும் இருக்கக்கூடாது. இந்த நாட்டாம படத்துல சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்க கூட யாரும் பேசக்கூடாது, அவங்க கூட யாரும் அண்ணன் தண்ணி புழகக்கூடாது, ஊரை விட்டு தள்ளி வைக்கிற அப்படின்ற மாதிரி நீங்க அந்த என்டிஏ கூட்டணியை தள்ளி வச்சாதான் உங்க கூட நாங்க இந்த கூட்டணியை தொடருவோம். அவங்க கூட ஒருத்தர் கூட ஒருவர் கூட பேச்சுவார்த்தை எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னதால தான் இந்த கூட்டணி இவங்க வந்து வச்சாங்க. ஆனா இவங்க கூட இந்த பக்கம் கூட்டணி பேசும்போதே அந்த பக்கம் என்டிஏ கூட்டணியில இருக்க, அதுவும் அதிமுக கூட்டணி இருக்க பாமக மாதிரி இல்ல, என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய அமமுக, அவரும் எப்படிப்பட்ட ஆளு டிடிவி தினகரன் அப்படின்னா, இபிஎஸ் அவர்களே சொன்னாங்க, உங்ககிட்ட எல்லாம் சீட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, எதுவா இருந்தாலும் எனக்கு டெல்லி மோடிஜி பார்த்துப்பாரு அப்படின்னு டைரக்டா மோடிஜி அவர்களிடம் டீலிங் பேசிய அமமுக கட்சி கிட்ட இருந்து ஒரு எம்எல்ஏவை நீங்க வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அப்ப இவங்கெல்லாம் சொல் பேச்சை மீறி, அதாவது இந்த பக்கம் நான் போக மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு வேலை நீங்க தனியா பார்த்துருக்கீங்க அப்படின்னா, நீங்க யாரு, எப்பேற்பட்ட ஆளு அப்படின்ற கேள்விதான் ஃபர்ஸ்ட் வருது. இப்போ திருமாவளவன் அவர்கள் முன் வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டெபுட்டி சிஎம் பதவி, இன்னொன்னு அமைச்சர் பதவி, அது மட்டும் இல்லாம திருச்சி கிழக்குல நீங்க ரிசைன் பண்ண போறீங்களா, அதுவும் எங்களுக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து அவர் வச்சிருக்காரு. இதுக்கு விஜய் தரப்புல இருந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக சரி நாங்க தரோம் அப்படின்னு சொல்லப்படல. நியூஸ்கள் வந்துட்டு இருக்கு, தராங்க டெப்டி சிஎம் பதவியும் தராங்க அப்படின்னு. ஆனா பல பேர் இதற்கு தாவேகா தொண்டர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே நம்ம ஒரு குறை முன் வச்சோம், இந்த மாதிரி எல்லாருக்கும் நேரடியாக போய் அழைப்பு விடுத்தாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள், தாவேகாவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே வந்து அழைப்பு விடுத்தாங்க, நீங்க எங்க கூட கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்தாங்க. திருமாவளவன் அவர்களுக்கு மட்டும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறாங்க. இதுதான் திருமாவளவன் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற மரியாதையா? மரியாதைனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி நீங்க கொடுத்துருக்கணுமே. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி வந்தாவா வரகட்டி போ அப்படின்ற எண்ணமா, இல்ல இந்த அதிகாரத்தை கொடுத்துட்டா காங்கிரஸ் மாதிரி இவங்க ஓடி வந்துருவாங்க அப்படின்ற எண்ணத்துல இந்த மாதிரி ஒரு வகையில அவரை கையாண்டு இருக்கீங்களா? இது வரைக்கும் திரும்ப அவர்களுடைய அந்த 2 எம்எல்ஏ சீட்டுன்றது எவ்வளவு முக்கியமா இருக்குன்னு தெரியும். இந்த 118 மேஜிக் நம்பர் எட்டலன்னா நீங்க 108 எடுத்தும் அது பிரோஜனம் இல்லை. ஆனா நான் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் வந்து பார்த்துட்டு இருக்கேன்,
திருமாவர்களுக்கு இந்த இது அதிகம், அவரை கூட்டணியில வச்சு நீங்க இந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு மறு தேர்தலுக்கே போயிடலாம், ரீஎலெக்ஷனுக்கே போயிடலாம், பிளாஸ்டிக் சேருக்கு தமிழக துணை முதல்வர் பதவி கேட்குதா அப்படின்ற மோசமான விமர்சனங்கள்லாம் வந்து தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் மீது தாவேகா தரப்புல இருந்து வைக்கப்படுது. அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த பிளாஸ்டிக் சேரு அது இது அதால கடுகு சிறிதுனும் காரம் பெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 2 சீட்டு இல்லைன்னா உங்க அண்ணன் 108 சீட்டு ஜெயிச்சும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இப்படி இந்த ஏற்கனவே எக்ஸ்ட்ரா இருந்தது பார்த்தீங்களா, 118 இல்லாமல் 2 எக்ஸ்ட்ரா இருக்கு, ஐயுஎம்எல் அமமுக அப்படின்ட்டு. இப்போ அதுவும் இல்லைன்னு ஆயிப்போச்சு. இந்த 2ம் இல்லை, அதாவது இந்த 2 சீட்டு விசிகாவோட 2 சீட்டு இல்லைன்னா நீங்க ஒன்று நேரடியாக திமுக கிட்ட போய் சரண்டர் ஆகிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அதிமுக கிட்ட போய் சரண்டர் ஆகிற மாதிரி இருக்கும். அதை 2மே உங்க அண்ணன் செய்ய மாட்டார். அப்படின்னா ஆளுநர் வேற ஒரு விஷயம் எடுப்பார். அவர் 36 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காரு. இந்த 36 மணி நேரத்துக்குள்ள இவர் நான் இதே மாதிரி இழுக்கடிச்சிட்டு இருந்தா இந்த பிரச்சனை வரதா செய்யும். இப்போ 2வது என்னன்னா, ஆளுநர் இதுல வந்து ஏதோ ஒரு சதி இது பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிந்து ஆளுநர் சதி பண்றாரா இல்ல இவங்களுக்கு கணக்கு போட வரலையா தாவேகாக்கு, அவ்வளவு அவசரம் என்ன அப்படின்றதான் என்னோட கேள்வி. இப்போ என்ன ஆச்சு, விஜய் அவர்கள் இங்க இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க, திருமாவளவன் அவர்கள் ரொம்ப தெளிவா அவர் சொன்னாரு, 10ஆம் தேதி நான் சொல்லுவேன், நாங்க எல்லாருமே சேர்ந்து பேசி கூட்டம் போட்டு முடிவு பண்ணி 10ஆம் தேதி நான் என்னோட முடிவை சொல்லுவேன் அப்படின்னு ரொம்ப கிளியர் ஸ்டேட்மெண்ட்டா சொன்னார். அவர் நான் சிபிஐ சொன்ன உடனே சொல்லுவேன் அப்படின்னு அவர் சொல்லலை. அவங்களோட முடிவும் என்னோட முடிவும் ஓரளவுக்கு ஒத்து போகும், அந்த முடிவு தான் நான் எடுப்பேன், இதுவரையும் அவங்களோட தான் பயணிச்சேன், அவங்க எடுக்கிற மாதிரியான முடிவு தான் நான் எடுப்பேன் அப்படின்னு தான் அவர் சொன்னார். சிபிஎம் அறிவிச்ச உடனே விசிக அறிவிக்கணும்னு எந்த தலையெழுத்தும் இல்லையே. அப்படி இருக்கும்போது ஏன் விசிக சொல்லலை, ஏன் விசிக சொன்னா வெயிட் பண்ணுங்க, அதுக்குள்ளே இவங்களுக்கு அவசரம் என்னன்னா எப்படியாவது முதல்வர் ஆகிடணும் அப்படின்ற அவசரத்தில் இவங்க விஜய் தரப்புல இருந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவசரமா லெட்டர் எடுத்துட்டு ஓடி இருக்காங்க. இப்போ இவர் ஆளுநரும் வந்து வாங்க அப்படின்னு கையை வச்சு தட்டி தோல்ல தான் தட்டி என்கரேஜ் பண்ணி போகும்போது அண்ணன் ஒன்று மறந்துட்டார், ட்ரெஸ் கோடை மறந்துட்டாரு. அந்த பேஜ் பேண்ட் போடுற மாதிரி ப்ளூ பேண்ட் போட்டு திருவுரு போட்டெல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஆளுநருக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ்ல அண்ணன் போய் அங்கே நின்று இருக்காரு. சரி இட்ஸ் ஓகே, அண்ணன் வந்து எப்படி ஆட்சி அமைக்க போறாரு, உண்மையை சொல்லலாம் நேற்றுலாம் நாங்கள் வீடியோ பேசிட்டு தான் போனோம், ஓகே ஆட்சி அமைக்கிறாரு அப்படின்னா. வீட்டுக்கு போய் நியூஸை பார்த்தா வேற மாதிரி இருக்கு. இப்பவே நீங்க நியூஸை பார்த்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ஒரு நியூஸ் இப்படி வந்தா அடுத்த நியூஸ் வேற வருது. இப்போ மேல வந்து விஜய் ஆட்சி அமைக்கிறார், 118 நெருங்கி விட்டது மேஜிக் நம்பர், 118 எடுத்தாலும் அவர் வந்து ஆட்சி அமைக்க முடியாது, அமமுக செக் வைக்குது அப்படின்றாங்க. இன்னொரு நியூஸ் என்ன போகுதுன்னா அமமுக அதாவது அதிமுகவும் அமமுகவும் சேர்ந்து ஏதோ ஒரு 3வது கட்ட பிளான் பண்றாங்க அப்படின்னு இப்ப போயிட்டு இருக்கு. இப்போ இப்பயும் பாருங்க, யாரை திட்டணுமோ அவங்கள திட்டுறது இல்லை. இப்போ அமமுகவை வந்து விஜய் அவர்கள் அதாவது தாவேகா மேல இப்படி ஒரு புகார் வச்சிருக்காங்க, குதிரை பேரம் பண்றாங்க அப்படின்னு. ஒண்ணு தாவேகா தொண்டர்கள் அவங்கள மறுத்து பேசணும், எதிர்த்து பேசணும், இல்ல ஆளுநரை எதிர்த்து பேசணும், இல்லையா எதுவுமே இல்லைன்னா அண்ணன் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுங்க, இப்படி அமைதியா இருந்தா எப்படி அப்படின்னு விஜய் அவர்களை கேள்வி கேட்கணும். ஆனா சம்பந்தமே இல்லாம அவர் 118 ரீச் அப்படின்னு உடனே தாவேகால இருக்கக்கூடிய தொண்டர்களை எப்படி பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனா எல்லாரையும் முடிச்சு விட்டுருனா இவங்க இல்லாத சட்டமன்றம் அவங்க இல்லாத சட்டமன்றம், அப்புறம் கடைசியில உதயநிதியே இல்லாத சட்டமன்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம். அண்ணன் அதாவது விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிற சந்தோஷத்தை விட விஜய் அவர்கள் வந்தால் ஆட்சிக்கு இவர்கள் எல்லாம் பழிவாங்கப்படுவார்கள் அப்படின்னு, அதாவது திமுக எப்படி பழிவாங்கப்பட போகுது அப்படி கையை கட்டி வேடிக்கை பார்க்கணுன்றது தான் பெரும்பாலும் தாவைக்க சார்ந்தவர்கள் இருக்காங்க. இது ரொம்ப தப்பான ஒரு மைண்ட் செட். இந்த தப்பான மைண்ட் செட்டை வச்சுட்டு நீங்க வந்து தப்பாக வழி நடத்தப்படுகிறீர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நியாயமா விஜய் அவர்களை அலக்கடிக்கிறது ஆளுநர் அவர்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இப்போ நான் கேட்குறேன், அவர் ஒரு லெட்டர் எடுத்துட்டு போகும்போது என்ன எடுத்துட்டு போனோம்? ஒன்று அவர் தனிப்பெரும்பான்மையாக ஜெயிச்ச 108 எடுத்துட்டு போயிடணும். இந்த 108 எடுத்துட்டு போய் ஆளுநர் அவர்களே நான் 108 ஜெயிச்சிருக்கேன், என்னை வந்து ஆட்சி அமைக்க அடைங்க அப்படின்னு சொன்னா அவர் தனிப்பெரும்பான்மை இல்லை அப்படின்னு இருப்பாரு. அப்போ நான் சட்டமன்றத்தில் நான் என்னுடைய தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. இவர் போகும்போது என்ன போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் 108 + 115 அதாவது நானும் கூட்டணியும் சேர்ந்து 113 இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது என்ன முடிவாகுதுன்னா 113 அப்படின்றது நீங்களும் உங்க கூட்டணியும், அப்ப கூட்டணியோட சேர்ந்து நீங்க 113 தான் இருக்கிறீங்க. கூட்டணியோட சேர்ந்து நீங்க 118 இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்றது ரூல்ஸ். அப்ப நீங்க கூட்டணியோட சேர்ந்து ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அப்ப அந்த கூட்டணியோட சேர்ந்து 118 கொண்டு கணக்கு காட்டுங்க, அப்பதான் நான் உங்களை ஆட்சி அமைக்க விடுவேன் சொல்லி அவர் 2வது தடவை அனுப்பிச்சிட்டார்.
இப்போ 3ஆவது தடவை போறீங்க. 3ஆவது தடவை போகும்போதாவது கொஞ்சமாவது நிதானத்தோட திருமாவளவன் அவர்கள் சொல்லிதான் இருக்காரு, இன்னும் அவரு கையெழுத்து போட்டு நம்ம கிட்ட கொடுக்கல, இப்ப நம்ம உடனே ஓடுறோமே. அப்படி இருக்கும்போது என்ன அவசியம் அப்படின்னா, அவங்க என்ன கணக்கு போட்டாங்கன்னா அமமுகவும் ஐயுஎம்எல்லும் ஆதரவு கொடுக்குது அப்படின்ற கணக்குல அவங்க அவசரமா கிளம்பிட்டாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கொடுக்கல, எங்க எம்எல்ஏவே இவங்க கடத்திட்டாங்க, தாவேக்கா என்னோட எம்எல்ஏவே கடத்திட்டாங்க, ஓடுற வண்டியில வச்சு கையெழுத்தை வாங்கி எங்க எம்எல்ஏவை மிரட்டி இருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு குண்டை தூக்கி போட்ட உடனே இந்த பக்கம் தான் அதிபுத்திசாலிங்க இருக்காங்க இல்லையா, தாவேக்காவுடைய அதிபுத்திசாலிகள் சொன்னாவும் கேட்கறது இல்லை. பொறுமையா கேளுங்க, அரசியல்னா என்ன பழகுங்க, அவங்க எந்த மாதிரியான சாணக்கியத்தனெல்லாம் பண்ணுவாங்க, எந்தெந்த ரூட்ல அடிப்பாங்க, அதுக்கு நீங்க அரசியல் கத்துக்கணும், இதுக்கு முன்னாடி யார் யார் எப்படி இருந்திருக்காங்க அதெல்லாம் படிங்க அப்படின்னு சொன்னா கேட்கறது கிடையாது. கண்ணை மூடிட்டு அண்ணன் ரீல்ஸை மட்டும் பாக்குறது, ஃபயர் விடுறது, இதே தான். அதனால அவங்க அதிமேதாவித்தனமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இத பாருங்க, அந்த எம்எல்ஏ போட்ட கையெழுத்து வீடியோ, ஓடுற வண்டியில அவர் போட்ட கையெழுத்து வீடியோ, அப்புறம்ட்டு இது பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எம்எல்ஏ கையெழுத்து போட்டா அது செல்லாது. அவர் ஒரு கட்சி சார்பா ஒரு சின்னத்துல நிக்கிறாரு, அந்த கட்சி அந்த இது கொடுக்கும் போதுதான், ஆதரவு கொடுக்கும் போதுதான் அது ஆதரவாக எடுக்கப்படும். இப்ப காங்கிரஸ் போகுது அப்படின்னா அது காங்கிரஸ் கட்சியோட ஆதரவு, சிபிஐ போகுதுன்னா சிபிஐ கட்சியோட ஆதரவு, 2 எம்எல்ஏக்களோ 3 எம்எல்ஏக்களோ தனியா போய் நிக்கல. சோ இப்படி இருக்கும்போது அமமுகவுடைய கட்சி அவங்களுக்கு ஆதரவுக்கு தெரிவிக்கல, அமமுக எம்எல்ஏ மிரட்டி நீங்க கையெழுத்து வாங்கிருக்கீங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அமமுக எம்எல்ஏ வந்து இல்ல, இவங்க இந்த மாதிரி ஒரு ஃபேக் வீடியோ பண்றாங்க, நான் கையெழுத்து போடல, நான் கையெழுத்து போட லெட்டர் இங்க இருக்கு பாருங்க அப்படின்னு தாவேக்கா மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதற்கான ஆதாரத்தை எம்எல்ஏ அவர்கள் தான் கையெழுத்து போட்டாரு, அமமுக கையெழுத்து போடல, அமமுக ஆதரவு இல்லாம எம்எல்ஏவை தூக்கி இருக்காங்க இவங்க அப்படின்ற ஆதாரத்தை தாவேக்காவே வெளியிட்டு இருக்கு. நான் முதல்ல இருந்தே சொல்றேன், இந்த கட்சி நாசமா போறதுக்கு வெளியே இருந்து ஒருத்தர் வர வேண்டாம். ஆதவர்ஜினா மாதிரி ஒரு ஆளும், இந்த மாதிரியான அறகுறை அவசரத்தன்மை இருக்கக்கூடிய தொண்டர்களும் இன்னும் தொடர்ந்து மத்தவங்க மேல வன்மை பேச்சுகளை பேசிட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா, இவங்களால் தான் இந்த கட்சி நாசமாக போக போகுது. நீங்க அரசியல் படணும், அரசியல்னா என்னன்னு கத்துக்கணும், என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நீங்க வந்து இந்த கட்சி வந்து இனி வந்து பயணப்பட முடியும். இப்படி அவசரப்பட்டு பண்ணீங்கன்னா இப்படி வாண்டடா போய் சிக்குவீங்க. இப்ப இது வாண்டடா சிக்னது இப்ப 2 பிரச்சனையா இருக்கும். இப்ப இவர் 118 திருமாவளவன் அவர்கள் ஆதரவு கொடுத்துட்டாருன்னே வைங்களேன், அப்படி எடுத்துட்டு இந்த 118 எடுத்துட்டு போய் ஆளுநர் கிட்ட நின்னா ஆளுநர் அந்த கம்ப்ளைண்ட்டை காட்டுவார். இந்தாப்பா நீங்க இந்த லெட்டர் காமிச்சுன்னா அவர் இந்த லெட்டர் காட்டுவார், இந்த மாதிரி அமமுக மேல உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீங்க குதிரைப்பேரம் பண்ணியிருக்கீங்க, அதனால உங்களை ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அண்ணன் என்ன பண்ணுவாரு? அப்போ அடுத்து பதவி ஏற்றுக்க முடியாது. பதவி ஏற்றுக்க முடியாதுன்னா ஏன்னா அதை விசாரிப்பாங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 நாளாவது அந்த விசாரணை வந்து நடக்கும். அது உண்மையா பொய்யா, இல்லை அமமுக தரப்புல இருந்து பொய் போட்டாங்களா, இல்லை உண்மையிலே அந்த மாதிரி குதிரை பேர நடக்கப்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு விசாரணை நடக்கும். இந்த விசாரணை நடந்து முடிவு வர வரைக்கும் விஜய் அவர்கள் சிஎம் பதவி ஏற்றுக்க முடியாது அப்படின்ற தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. சரி, இதுக்கு வேற என்ன வழி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றம் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது 118 எடுத்தும் அவங்க வந்து அழைக்கல அப்படின்னா உச்சநீதிமன்றம் போகலாம் அப்படின்றாங்க. உச்சநீதிமன்றத்துல எதுக்கு எடுத்துக்காட்டா காட்டுறாங்கன்னா, எடியூரப்பாவுக்கு இதே மாதிரி ஒரு நிலைமை வந்தது. அப்போ அவசர விசாரணை, அதாவது அவசரமா இந்த வழக்கு விசாரிக்கணும் உச்சநீதிமன்றம் போகும்போது நடு ராத்திரியில விசாரிச்சு அடுத்த நாளே சட்டமன்றத்துல இதை பத்தின, அதாவது சட்டமன்றத்துல பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லி அடுத்ததே வந்து ஆட்சி அமைக்க வச்சாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வருது. இது விஜய் அவர்கள் முதலே செஞ்சிருக்கலாம், அவர் அதையும் செய்யல. இப்பயும் விஜய் அவர்கள் அதை செய்யறாங்களா, தாவேக்கா அதை செய்தா கேட்டா அதான் இல்ல, காங்கிரஸ் தான் இதையும் செய்து கொண்டு இருக்குது. காங்கிரஸ்க்கு என்னன்னா, நம்பி வந்துட்டோம், இனிமே நம்ம தான் எல்லாத்தையும் எடுத்து செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி அவங்க தான் முதல்ல போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. தாவேக்கா சார்பா அவங்க தான் இந்த விஷயத்தையும் சொல்றாங்க, நாங்க உச்சநீதிமன்றம் போறோம், ஆளுநர் இந்த அழைப்பு கொடுக்கல, வாங்க பதவியேற்றுக்கலாம்னு அழைப்பு கொடுக்கலன்னா நாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போறோம். இப்போ ஆளுநர் என்ன காட்டுறாருன்னா, நீங்க 118 எடுத்துட்டீங்க, ஆனா உங்க மேல இந்த குதிரை பேரம் புகார் இருக்கிறது, அப்ப நான் எப்படி இவங்களை வந்து ஆட்சி கட்டல அமர்றதுக்கு, ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைக்க முடியும் அப்படின்னு கேட்க போறாரு. இதெல்லாம் விட பெரிய ட்விஸ்ட் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் இங்க இருந்து போனாங்க பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஆளா அட்டெண்டன்ஸ் போட்டாங்களே, இப்ப அந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்குள்ளே சலசலப்பு வந்துருச்சு. நான் ஆதரவு தெரிவிக்க மாட்டேன், நான் ஆதரவு தெரிவிப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால இந்த 5ல் 4 பேர் வெளியேறதுக்கான ஐடியால இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. இவங்களை விட்டா நாளைக்கு
எஸ்கேப் ஆகி போயிட்டா இன்னும் 4 எம்எல்ஏக்களை தேடி எங்கடா போறது நம்ம அப்படின்ற முடிவில் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவசரமா காங்கிரஸ் எம்எல்ஏக்களை ஆந்திராவுக்கு கடத்தி இருக்கிறார்கள். ஆந்திராவில் கொண்டு போய் அங்கே வச்சிருக்காங்க. இந்த பெரும்பான்மை நிரூபிக்கிற வரையும் இவங்க அங்கே இருக்கட்டும் அப்படின்னு. அந்த ஆந்திரா போனவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வேற எங்கேயா போனால் அப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை அவங்க அங்கேருந்து இங்கே வந்து ஏதோ ஒரு மனஸ்தாபத்தில் நான் வந்து ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டா அப்போ என்ன பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஆக மொத்தம் விஜய் அவர்கள் சிஎம் ஆவதில் இத்தனை பெரிய சிக்கல்கள் ஓடிட்டு இருக்கு. 36 மணி நேரம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள 118 எடுக்கணும். 118 எடுத்தாலும் இங்க குதிரை பேரம் கேஸ் பண்ணி டிடிவி இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு ஆளுநர்கிட்ட. அதை எப்படி சமாளிக்க போறாங்க? அதை சமாளிச்சாலும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர்கள் இப்படி ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவரை வந்து ஆந்திராவில் கொண்டு போய் அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. அவங்க வந்து இங்க வந்து ஓகே சொல்ல போறாங்களா, இல்லை இங்க வந்து அவங்க ரிசைன் பண்றேன் எனக்கு ஆதரவு கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அந்த 2 எம்எல்ஏவோ 3 எம்எல்ஏவையோ விஜய் அவர்கள் எப்படி வந்து திருப்பி கெயின் பண்ண போறாரு, திருப்பி திமுக கிட்டே போய் சரண்டர் ஆவாரா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் வந்து ஓடிட்டே இருக்கு. இல்லை இதுக்கு உச்சநீதிமன்றம் போய் தீர்வு ஏற்படுமா அப்படின்னு பல கேள்விகள் ஓடுது. இப்போ உச்சநீதிமன்றம் போனா ஆளுநர் இதை காட்டுவார், குதிரை பேரம் பிரச்சனை காட்டுவார். ஸோ அப்போ இது சிஎம் ஆகிறதுல அடுத்தடுத்த சிக்கல்கள் லைனா நிக்குது அப்படின்றது மட்டும் தெரியுது. ஆனா இப்போ ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியுது, விஜய் அவர்களுக்கு அரசியல்னா என்ன அப்படின்னு பாஜக வகுப்பெடுத்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். இந்த நேரத்திலையும் விஜய் அவர்கள் வாயை திறக்காதான் வேதனையின் உச்சமா இருக்குது. உங்க யாரு சிஎம் ஆகணும் அப்படின்றதுக்காக கம்யூனிஸ்ட் ஆதரவு தெரிவிக்குது, விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்குது, காங்கிரஸ் போராட்டத்தில் குதிக்குது, உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம்னு ஓடுது, இவ்வளோ பிரச்சனைகள் ஓடுது. ஆனால் இந்த பிரச்சனைக்கு மூல காரணமானவர் யார் சிஎம் பதவி ஏற்றுக்கணுமோ அவர் இதுவரைக்கும் வாயை திறக்கவில்லை. அதே மாதிரி அவர்களுடைய தொண்டர்களும் ஆளுநர் ஏன் இப்படி பண்றாரு, அதாவது விசிகாவுக்கு ஓட்டு போட்டவங்க இன்னுமே சம்பந்தம் இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் மேல தான் தன்னுடைய வெறுப்பை கக்கி கொண்டிருக்கிறார். இல்லை எனக்கு புரியல, இதுக்கு மேலே ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணோம், நாங்கள் இடையூறு பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாரு. அவங்களுடைய கூட்டணி கட்சிகளையும் தாரை வார்த்தை கொடுத்துறாரு. சரி போங்க ஆதரவு கொடுக்குறீங்களா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்ல அவரை வந்து அறிக்கை விட சொல்லு, கண்டன அறிக்கை விட சொல்லு ஆளுநரை அப்படின்னாங்க. அதையும் அவர் செஞ்சுட்டார், அறிக்கை விட்டுட்டார், கண்டன அறிக்கையை விட்டார். இல்ல தப்புங்க, மக்கள் தீர்ப்பை மதிக்கணும், புதுசா அமைய இருக்க அரசை ஆட்சி அமைக்க விடுங்க அப்படின்னு தன்னை தோக்கடிச்ச தன்னுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு கட்சியை ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி அவரே அறிவிப்பை வெளியிட்டார், அறிக்கையை வெளியிட்டார், கண்டன அறிக்கையை. அதையும் செஞ்சுட்டார் அவர். இதுக்கு மேல அவர் என்ன செய்யணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு, அவர்கிட்ட இருக்க எம்எல்ஏக்களை தூக்கி கொடுத்துட்டு வாங்க ராஜா உட்காருங்க சேர் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு தான் அவர் சொல்லணும் போல இருக்கு. இன்னுமே கண்மூடித்தனமாக இவங்க வந்து திமுக அரசையும் ஸ்டாலினையும் எதிர்க்கிறாங்க அப்படின்னா அது விஜய் அவர்கள் அவங்களுக்குள்ள விதைத்து வைத்தது தான். அவர் ஜெயிக்கணும்ன்றதுக்காக திமுகவை தொடர்ந்து தீய சக்தின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதே தீய சக்திகளுடைய கூட்டணி, இந்த தீய சக்திகள் அதாவது திமுக தீய சக்தின்னு அந்த தீய சக்திக்கு இந்த திமுக காரன்ற தீய சக்தி தானே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு வேலை பார்த்து கொண்டு வந்திருக்கான். அந்த ஓட்டு அந்த கூட்டணியை வாங்கி தான் இவர் ஆட்சி அமைக்கிறார். இதை சொன்னா இவங்களுக்கு வந்து கோபம் வருது. உண்மை அதுதானே. இந்த 6 சீட்டு 6 எம்எல்ஏக்கள் அப்படின்றது என்ன? இப்போ இந்த சிபிஐஎம் விசிக இவங்கெல்லாம் நின்னாங்க இல்லையா, இப்போ 10 நின்னாங்க, 5 நின்னாங்க இல்லையா. இந்த 10ல் இப்போ 8ல் விசிக 2 வந்திருக்கு, 5ல் 2 சிபிஐ வந்திருக்கு, 5ல் 2 சிபிஐஎம் வந்திருக்கு. இப்போ இவங்கள 5லேருந்து 2க்கு இது பண்ணது யாரு, தோக்கடிச்சது யாரு? தாவேகா. அதை எந்த தாவேகா தோக்கடிச்சதோ அதே தாவேக்காக்கு இன்னைக்கு ஆதரவுக்கு தெரிவிக்க வேண்டிய நிலையில நீங்க இருக்கிறாங்க இந்த கூட்டணி கட்சிகள். அப்படி இருந்தும் பரவாயில்ல, எங்க உழைப்பு போட்டாலும் பரவாயில்ல, எங்க வாக்குகள் நீங்க வாங்கினாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஆளுநர் ஜனாதிபதி ஆட்சியோ ஆளுநர் ஆட்சியோ நேரடியா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது, அது ஜம்மு காஷ்மீர் எப்படி நேரடியா அவங்க கண்ட்ரோல்ல போயிருச்சோ அந்த மாதிரி பாஜகவுடைய நேரடி கண்ட்ரோல் தமிழ்நாடு போகக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல அவர் சொல்லியும் பிறகும் இன்னும் நீங்க இங்க கடிச்சிட்டு இருக்கிறது எனக்கு சரியா படலை. தயவு செய்து நீங்க யாரை எதிர்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வெறுப்பு அரசியல் பண்ணிட்டு இருக்காம உண்மையான அரசியலுக்கு வாங்க.